ஹாய்! இன்றைக்கி ஒரு சாலட் ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சாலடை எங்கேயாவது சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, அந்த ப்ளேஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அழகான பவுல் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு கேபேஜிலேருந்து ஆரம்பிக்கலாம். கேபேஜ் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கணும். நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த கேபேஜை அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அடுத்து கேப்சிகம் வித் ஆனியன், அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஸ்வீட் கார்ன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டொமேட்டோஸ் அதே தான், எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்மா, அது வந்து ஒரு 4 to 6, 7 விசில்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து நான் ஒரு ரெட் சில்லி சாஸோடு சேர்த்து ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் தென் ஆலிவ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் சாஸு, அப்புறம் ரெட் கலர் சாஸ்ன்னு இருக்கும்ல, அதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சாலடை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவல் ரெசிப்பியில் ஒரு 99% ரீச் பண்ணிட்டேன். அதே டேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் ஷாப்புக்கு போகாமல் வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் எங்கே இந்த ரெசிபி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.